அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 18/7/2026 ஸ்ரீ பராபவ வருடம் ஆடி மாதம் 2ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை, மாலை 9:30 முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் 9 10:30 மணி வரை. குளிகை 6 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்று திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:01 கடக லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்க 12 ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. முக்கியமாக எதிர்மறையான பிரச்சனைகள் இருக்கா? அதாவது செய்வினை கோளாறு, நமக்கு யாராவது பில்லி சூனியம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது எல்லாமே எளிமையான முறையில் சரி செய்ய முடியுங்க. இந்த வீடியோவுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரியான ஜோதிடர்களால் சரி செய்யப்படும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. என்றாலும் அமைதியாக சகஜமாக இருப்பது நல்லது. இசை கேட்பதன் மூலமாக ஆறுதல் பெறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை இன்று பணி சுமைகள் காணப்படலாம். கொடுத்த பணிகளை குறித்த நேரத்திற்குள் முடிப்பது கடினமாக இருக்கும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். உங்களுடைய இலக்குகளை அடைய திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனை தவிர்க்க இனிமையாக பேசி நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். இதனால் நல்ல புரிந்துணர்வும் நல்லுறவும் வளர்க்க முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சுமாரானதாக இருக்கும். குழந்தைகளுக்காக செலவு செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்படலாம். தகுந்த மருத்துவம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களிடம் அவநம்பிக்கை உணர்வு அதிகமாக காணப்படலாம். இதனால் அமைதியை இழந்து காணப்படுவீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு சகஜமாக அமைய இந்த உணர்வை தவிர்க்க வேண்டும். பணியை பொறுத்தவரை பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் கவனத்தோடு பணியாற்ற வேண்டும். பணிகளை திட்டமிட்டு செய்வதன் மூலமாக வெற்றி காணலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். இதனால் இருவருக்கும் இடையான உறவு ஆரோக்கியமாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். பண நஷ்டத்தை தவிர்க்க கவனமாக செலவு செய்ய வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல், முதுகு மற்றும் கால்வலி பாதிப்புகள் ஏற்படலாம். பிரார்த்தனை மற்றும் இறை மந்திரங்கள் உங்களை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான பலன்கள் கிடைக்கும் அற்புதமான நாளாக அமைகிறது. இன்று மறக்க முடியாத தருணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம். நீங்கள் கடுமையான பணிகளையும் எளிதாக செய்வீர்கள். பணியை பொறுத்தவரை பணிகளை சிறப்புற செய்வீர்கள். பணிகளை திறமையின் மூலமாக முயற்சியின்றி முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நெருங்கிய நண்பர் ஒருவருடைய திருமணத்தில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். இது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை திருப்திகரமான வகையில் இருக்கும். எதிர்கால பொருளாதார பாதுகாப்பிற்காக போதிய அளவில் பணம் சேமிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. நீங்கள் திடமாக காணப்படுவீர்கள். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீக காரியங்களில் ஈடுபடக்கூடிய நாளாக அமைகிறது. பிரார்த்தனை உங்களுக்கு மிகுந்த திருப்தியை கொடுக்கலாம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சவால்கள் காணப்படலாம். சிறப்போடு பணியாற்ற கவனமாகவும் விழிப்போடும் இருக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு வன்மையாக பழகுவீர்கள். இன்று இது உறவினுடைய நல்லிணக்கத்தை பாதிக்கும். மேலும் இதனை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்பற்றாக்குறை காணப்படலாம். செலவுகள் உங்களுக்கு கட்டுக்கடங்காமல் காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் எரிச்சல் போன்ற பாதிப்பு ஏற்படலாம். எனவே எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்க வேண்டியது நல்லது. நீங்கள் பதட்டத்திற்கு ஆளாக நேரிடலாம். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். உங்களுடைய வளர்ச்சியில் சில தடைகள் காணப்படலாம். இன்று சுமாரான பலன்களே உங்களுக்கு காணப்படலாம்.
பணியை பொறுத்தவரை பணியில் வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டும். பணிகளை திறமையோடு முடிக்க நீங்கள் சிறப்பாக திட்டமிட வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை கருத்து வேறுபாடு காரணமாக துணையோடு தவறான புரிந்துணர்வு காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி திருப்திகரமானதாக காணப்படாது. குடும்பத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம். இது தேவையற்ற செலவாக கூட அமையலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி மற்றும் இருமல் தொல்லைகள் காணப்படலாம். குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமாக காணப்படும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கலாம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இனிமையான சூழல் காணப்படாது. பணி சுமைகளும் அசௌகரியமும் கவலையை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை அனுசரித்து நடந்து கொண்டால் உறவினுடைய புரிந்துணர்வையும் மகிழ்ச்சியும் பராமரிக்கலாம். இதனால் திருப்தி நிலவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படும். கவனமாக செலவழிக்காவிட்டால் பணம் இழக்க நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் வேண்டும். பல்வலி மற்றும் செரிமான கோளாறு உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியில் நீங்கள் வெற்றி கிடைக்கும் நாளாக உணரலாம். நீங்கள் இன்று அதிகமான முயற்சியின்றி உங்களுடைய பணிகளை ஆற்ற இன்றைய நாளை சாதகமான பலன்கள் அனுபவித்து மகிழுங்கள். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறப்பானதாக முன்னேற்றகரமான பலன்களை தருவதாக காணப்படும். உங்களுடைய செயல்திறனில் உங்களுக்கு திருப்தி காணப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு நல்ல புரிந்துணர்வு காணப்படலாம். உங்களது துணையுடன் மனம் திறந்து பேசுவீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி ஸ்திரமானதாக இருக்கும். எதிர்பாராத பண வரவு காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய சந்தோஷமான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் சுறுசுறுப்போடு காணப்படுவீர்கள். விரைவாக செயலாற்றி உங்களுடைய திறமைகளை நிரூபிப்பீர்கள். உங்களுடைய பரந்த நோக்கம் மற்றும் திறந்த மனம் வெற்றியை பெற்றுத்தரும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை நிரூபிப்பீர்கள். குறித்த நேரத்திற்கு முன்பே உங்களது பணிகளை முடிப்பீர்கள். இதனால் மேல் அதிகாரிகளின் பாராட்டு பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நேர்மையாகவும் விசுவாசமாகவும் இருப்பீர்கள். இதனால் உங்களது துணை உங்களை நன்கு புரிந்து கொள்ள வாய்ப்புள்ளது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் வெகுவாக காணப்படும். கணிசமான தொகையை சேமிக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த ஆற்றல் காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்க உங்களுக்கு உகந்த நாள் அல்ல. உங்களுடைய செயல்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உணர்ச்சி வசப்படாமல் திட்டமிட்டு செயலாற்றினால் நல்லதொரு பலனை காண முடியும். பணியை பொறுத்தவரை உங்களுடைய சக பணியாளர்களால் பணிகளில் சில இடையூறுகள் காணப்படலாம். பொறுமையோடு செயலாற்ற வேண்டியது மிகவும் நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை முறையான தகவல் பரிமாற்றம் இல்லாத காரணத்தால் துணையோடு கருத்து வேறுபாடு காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்பற்றாக்குறை காணப்படலாம். அதிகரிக்கக்கூடிய செலவினங்கள் காரணமாக தேவைகளுக்கு கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது. வயிற்று வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. எனவே கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் விருப்பமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது. இன்றைய சவால்களை சந்திப்பது கடினமாக இருக்கலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. இன்று நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் பணிகளை கவனமாக ஆற்ற வேண்டும். விரும்பத்தகாத சூழ்நிலைகளை தவிர்க்க சக பணியாளர்களோடு உரையாடும் போது வார்த்தைகளில் அதிக கவனம் தேவை. பணியை பொறுத்தவரை துணையிடத்தில் நட்பான உறவு முறை கொள்ள வேண்டியது அவசியம். இது உறவினுடைய நல்லிணக்கத்தை பராமரிக்க உதவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் செய்ய நேரிடலாம். எனவே சேமிப்பது கடினமாக அமையலாம். இதனால் உங்களுக்கு கவலை உண்டாகலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம். காரமான மற்றும் எண்ணெய் பதார்த்தங்கள் உண்பதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் மூலமாக பலனை அடைவீர்கள். வளர்ச்சி காண்பீர்கள். திருப்தி உண்டாகும். இன்றைய நாளை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பணியை பொறுத்தவரை பணிகளை அர்ப்பணிப்போடு செய்து முடிப்பீர்கள். இது உங்களது வெற்றிக்கு உதவும். மேலும் நீங்கள் கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் மனம் திறந்து பேசுவீர்கள். இனிமையான தருணங்களை இருவரும் பகிர்ந்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சுமூகமானதாக காணப்படும்.
உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை குடும்ப நலத்திற்காக செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. திடமாகவும் உறுதியாகவும் காணப்படுவீர்கள். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் வளர்ச்சி காணக்கூடிய நாளாக அமைகிறது. உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய வாய்ப்பு இன்று கிடைக்கும். நம்பிக்கையான உணர்வின் காரணமாக இலக்குகளை அடைவீர்கள். பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணத்திற்கான வாய்ப்புள்ளது. இன்று உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய நாளாகவும் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய இலக்குகளையும் அடைவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவிலான கடன் வாங்குவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு பணம் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. திடகாத்திரமான தேக ஆரோக்கியம் காணப்படுகிறது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.